மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அண்மையில் மின்வெட்டு பிரச்சனை குறித்து மாஸ்டர் மகேந்திரன் நேர்காணலில் பேசியது வைரலாக பரவியதோடு ட்ரோல் மெட்டீரியலாக மாறியது. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு ஏற்படுகிறதே என தொகுப்பாளர் மாஸ்டர் மகேந்திரனிடம் கேட்க, அதற்கு கரண்ட் போகுதா, சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களே, அதை யாராவது ட்ரை பண்ணினீங்களா? கரண்ட் பிரச்சனை இல்லாம ஜாலியா இருந்துட்டீங்க, இப்போ கரண்ட் போகுது, 6 மாசத்துக்கு யாரும் அதை பத்தி கேட்காதீங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்க என திமிராக மாஸ்டர் மகேந்திரன் சொன்னது பலரையும் ஆத்திரமடைய வைத்தது. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா, இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற. நான் எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டில்? ஆவாது இல்ல, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? முதலமைச்சர் விஜயை கேள்வி கேட்டா உங்க வீட்டுக்கு கரண்ட் வந்துருமா? மைக்கை நீட்டி கேள்வி கேட்ட உடனே கரண்ட் வந்துருமா? கேள்வி கேட்பதை நிறுத்தினால்தான் பதிலே கிடைக்கும் என வில்லங்கமாக பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த நெட்டிசன்கள் பாரபட்சமின்றி மீம்ஸ் போட்டு வெளுத்து எடுத்தனர். கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமான்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாரே, முதல்ல இந்த மாதிரி இலைத்தனமாகவும் இளக்காரமாகவும் பேசுறதை நிறுத்துங்க மகேந்திரன் என சிலர் பதிவிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் மாஸ்டர் மகேந்திரன் தற்போது சோலார் மகேந்திரனாக மாறிவிட்டார் என AI மூலம் எடிட் செய்தும் கலாய்த்து வந்தனர். இப்படியாக சமூக வலைதளம் முழுவதும் மாஸ்டர் மகேந்திரனின் ட்ரோல் மீம்ஸுகள் பரவி வந்தன. இந்த நிலையில் தான் பேசியதற்கு மாஸ்டர் மகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். முதலில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். நான் இந்த நிமிடம் வரை எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லை. ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணும் என்கிற எண்ணமும் எனக்கு இப்போதைக்கு இல்லை. அதே போல பவர் கட்டுக்கு காரணம்னு யாரையும் நான் குறிப்பிட்டும் பேசவில்லை என்றார். சில நொடிகள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோக்களில் இதுதான் பிரச்சனை. முன்னாடியும் பின்னாடியும் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. அந்த 10-20 நொடியில் பேசுவதை வைத்து எதையாவது நினைச்சு அப்படியே பரப்பிவிட வேண்டியது. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். மின்சார தேவை அதிகமாகின்ற போதுதான் பவர் கட் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த தேவையை சமாளிக்க என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். வெயில் அதிகம் அடிக்கிற நம்ம ஊர்ல சோலார் மின்சாரம் இருக்கே அப்படின்னு தான் சொன்னேன். சோலார் மூலம் மின்சாரம் தயாரித்தால் அரசாங்கம் மானியம் எல்லாம் கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். அந்த வழியை தேர்ந்தெடுத்தால் இப்படி கரண்ட் கட் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்கிற ஆதங்கத்தை தான் அப்போது வெளிப்படுத்தினேன் என மகேந்திரன் தெரிவித்தார். பக்கத்து மாநிலமான கேரளாவின் கொச்சின் ஏர்போர்ட் முழுக்க முழுக்க சோலார் சிஸ்டத்தில் இயங்குகிறது. அங்கே சாத்தியம் என்றால் இங்கே ஏன் முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை தவறாக புரிந்து கொண்டு நான் வீட்டில் சோலார் செட்டப் வைத்திருக்கிறேன், திமிராக பேசுகிறேன் என என்னை திட்டி தீர்க்கிறார்கள். தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசினது தற்குறித்தனமா அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தற்குறியா? நான் என் கருத்தில் உறுதியா இருக்கிறேன். அதில இருந்து பின்வாங்க போறதே இல்லை என நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். தான் பேசியது தவறு, அதற்கு மன்னிப்பு கேட்பார் என எதிர்பார்த்த நெட்டிசன்கள் வடிவேலு பட காமெடியில் மனு தாக்கலை வாபஸ் பெறும் வரை தாக்கல் தான் என்கிற காமெடி சீனோடு ஒப்பிட்டு மன்னிப்பு கேட்கும் வரை அப்போ அடி விழத்தான் செய்யும் என மீம்ஸ் போட்டு கலாய்த்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் மகேந்திரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். நான் சமீபத்தில் பேசிய நேர்காணலில் நிறைய விஷயங்கள் ட்ரோல் செய்யப்பட்டது. அதனை சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. கேள்வி கேட்டால்
கரண்ட் வந்துவிடுமா என்று கேட்டேன். நான் யாரை கேள்வி கேட்டேன் என்றால், மின்சாரத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், மக்களின் உணர்வுகளை வைத்து அரசியல் செய்பவர்கள், கடைசி வரை கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பவர்களை மட்டும் வெகு சிலரை தான் நான் கேட்டேன். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்களே, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா. 6 மாதம் டைம் கொடுங்கள், அதற்குள் கேள்வி கேட்காதீர்கள் என்று ஏன் சொன்னேன் என்றால், அண்ணா ஆட்சிக்கு வரும்பொழுது 6 மாதம் கால அவகாசம் கொடுங்கள், ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னார். அதுபோலத்தான் நானும் கேட்டேன். அப்படி கேட்டது நான் வெகு சிலரை மட்டும்தான், பொதுமக்களை கிடையாது. அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியை கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அன்பில், ஸோ அவரையே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நானும் சொன்னேன். அவர் 6 மாதம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்க. அது வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. சோலார் சிஸ்டம் பற்றி சொன்னது என்னுடைய தவறுதான், அது என்னுடைய வார்த்தை பிழைதான். நான் பயங்கரமான ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. 10ஆம் வகுப்பு கஷ்டப்பட்டு தான் படித்து அதன் பிறகு படிக்க முடியாமல் பாதியிலேயே ஓடி வந்தேன். நானும் சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சோலார் மூலம்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ஏன் தமிழகத்தில் இது மாதிரி இல்லை என்று நினைத்திருக்கிறேன். அந்த கவர்மெண்ட் செய்திருக்கிறது, நம்ம கவர்மெண்ட் செய்யவில்லையா என்று யோசித்திருக்கிறேன். என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது மக்களோடு மக்களாக நானும் கஷ்டப்படுகிறேன் என்றுதான் சொல்ல வந்தேன். ஆனால் நிறைய விஷயங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. மகேந்திரனுக்கு சிறிய வயதில் இருந்து பயங்கர திமிரு. டைரக்டர் முன்னாடியே கால் மேல் காலை போட்டுக்கொண்டு என்ன சீன் எடுக்க போறீங்க என்று கேட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோட வார்த்தை பிழை தான். நானும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோப்பா படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நான் தப்பாக சொன்னேன். அதை நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியாக என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். என் மீது இன்னொரு குற்றமும் இருக்கிறது. மகேந்திரன் சிரிக்கிறார் என்று ஒரு பேச்சும் போய்கொண்டிருக்கிறது. தயவு செய்து அப்படி ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்து விடாதீர்கள். நான் ஒருவேளை சாப்பிடுகிறேன் என்றால் அதற்கு காரணமே இந்த மக்கள்தான். தயவு செய்து எனக்கு இது போன்ற தவறான பெயரை கொடுத்து விடாதீர்கள். நான் சரியாக நடிக்கவில்லை என்று கூட சொல்லுங்கள், நான் அதை சரி செய்து கொள்கிறேன். அதை தாண்டி இது போன்ற தவறான குற்றச்சாட்டுக்களை என் மீது வைக்காதீர்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க மகேந்திரனுக்கு பயங்கர திமிரு. வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர திமிரு. ஒரு டேரக்டர் மாதிரி கால் மேலே கால் போட்டு என்ன சீனுக்குள்ளான்னு கேட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என்னை பற்றி பேசினான்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லிடுங்க, எப்போ நான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சொன்னால், இல்லை மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமாக பேசி சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி, நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் அதையும் கிளறிட்டு இருக்கீங்க. மகேந்திரன் திமிரு ஆட்டிடியூட் அவங்க யாருமே மதிக்க மாட்டோம். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்குது, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமாக பேசுகிறேன்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நான் ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன், அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளோ முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன். என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளோ விரும்புகிறேன், அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சரியாக நடிக்கலை அப்படின்னா, என் படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். மகேந்திரன் சரியாக நடிக்கலை, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் அனுமதிக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். நான் பேசியது மக்களை புண்படுத்தி இருந்தால் நான் மனசார அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிப்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதில் எனக்கு என்ன பிரச்சனை என பேசியிருந்தார். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் என் மனசுலேருந்து என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள்கிட்ட கேட்கல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.